ஓம் சாந்தி. குட் மார்னிங். நேற்று தீவிர முயற்சிக்கான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம், ஷேர் பண்ணோம். செய்தீங்களா? முயற்சி செய்தீங்களா? தீவிர முயற்சி செய்தீங்களா? சொல்லுங்க, என்ன செய்தீங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்புறமா இன்றைக்கு என்ன செய்யணுன்றது சொல்றேன். விழிப்புணர்வு, அதாவது டக்குன்னு ஒரே நல்ல தீவிர முயற்சின்னா எல்லா சுத்த எண்ணங்களே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரோசஸ்ன்னா இப்படிதான், முயற்சின்னா இதுதான். மற்ற எண்ணங்கள் வரும், உடனே நமக்கு கவனம் வந்துடும், இந்த எண்ணம் வரக்கூடாது, நான் சுத்த எண்ணங்களை தான் உருவாக்கணும். இதுதான் நம்ம செய்யற முயற்சி. வேற என்ன செய்ய போறோம் இல்லையா? சரி, நல்லது, நன்றி. உங்களுக்காக கை தட்டிக்கலாம். ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிருக்கீங்க. சரி, இன்றைக்கு நம்ம தீவிர முயற்சிக்கு சில கான்செப்ட்ஸோடு நம்ம செய்யலாம். அந்த ஒரு கான்செப்ட் இருந்தால்தான் எதுவுமே நம்ம நல்லா பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஓகேயா? இன்றைக்கு நம்ம தீவிர முயற்சி செய்யணும் அப்படின்னா பிரம்மா பாபாவுடைய ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். இன்னும் அந்த அவ்வியக்த மாதம் முடியல இல்லையா? ஆகையால பாபா என்ன பண்ணாரு? சிவ் பாபா சொன்னார், நான் செய்கிறேன் அப்படின்னு செய்தார். பாபா சொல்றார், நான் செய்கிறேன். என்ன, எதற்கு, எந்த எண்ணங்களும் அவருக்கு வரல. ஆகல இன்றைக்கு கூட நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக ஒரு 24 hours மட்டும், அதிலே தூக்கத்துக்கு போயிடுச்சு கொஞ்ச நேரம்னா ஒரு 12-14 hours மட்டும்தான் இதை நம்ம செய்யணும். ஓகேயா? என்ன அப்படின்னா, இதுதான் என்னுடைய கடைசி நாள். அனுபவம் பண்ணுங்க. இதுதான் இன்றைய தினம். இன்னைக்கு என்ன தேதி? 20/1/2026. இது என்னுடைய கடைசி நாள். இது ஒரு கான்செப்ட். தீவிர முயற்சிக்காக உண்மையில உணரணும், ஃபீல் பண்ணணும். இதுதான் என்னுடைய கடைசி நாள், அப்படிதான் நடந்துக்கணும். அப்போ துணையின் அனுபவமும் செய்வீங்க, சத்காரம் கொடுப்பீங்க, எல்லாமே என்னென்ன பண்றீங்களோ அது நீங்க இது ஒரு நினைக்கிறது தானே, இதுதான் என்னுடைய கடைசி நாள், அவ்வளோதான். அதுக்கு என்னென்ன முயற்சி உங்க உள்ளுக்குள்ள நடக்குது நீங்களே அனுபவம் பண்ணுங்க. ஓகேயா? அடுத்தது நல்ல தீவிர முயற்சியாளர்களாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுன்றது இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது பொதுவா உலகத்துல கூட எதையாவது ஒன்று சாதிக்கணும்னா முதல்ல அவங்க எதை தியாகம் பண்ணுவாங்க? ஒரு பாட்டு பாடணும்னாலோ, ஒரு விளையாட்டு விளையாடணும், ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னாலோ, படிக்கணும்னாலோ இல்லையா, எது ஒன்று சாதனை, சாஸ்திரங்கள் படித்தாலோ, பக்தி செய்தாலோ, எது செய்தாலும் முதல்ல அவங்க என்ன செய்யறாங்க? நித்ரா ஜீத், தூக்கத்தை தியாகம் பண்ணுவாங்க, தூக்கத்தை ஜெயிப்பாங்க. அது போல நாம தூக்கத்தை ஜெயிக்கணும். ஸ்தூல தூக்கத்தையும் ஜெயிக்கணும். ஸ்தூல தூக்கம் மட்டும் தூக்கம் இல்லை, சூக்ஷ்ம தூக்கத்தையும் ஜெயிக்கணும். ரெண்டையும் நம்ம இன்னைக்கு ஜெயிக்கணும், விழிப்புணர்வுல இருக்கணும். ஓகேயா? அப்போ அஜ்ஞானிகள் அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம்? தூங்காதே தம்பி, தூங்காதே. அப்ப நம்ம ஞானிகள் அஞ்ஞான தூக்கத்துல நம்ம இல்லை, நமக்கு ஞானம் கிடைச்சிடுது இல்லையா? இப்ப நாம எந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறோம்? மறதி. ஞானம் கேட்கிறோம், மறந்துடுறோம். மறதி என்ற தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறோம். ஆகையால நாம கூட சூக்ஷ்ம தூக்கத்துல இருந்து அந்த வெளிப்படையிடும். அந்த தூக்கத்துல தூங்கக்கூடாது. நித்ரா ஜீத்தன் பாபா சொல்ற, தூக்கத்தை வென்றவர்கள் ஆகணும். இதுதான் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய முயற்சி. என்னென்ன தூக்கத்தை ஜெயிக்கணும்? எந்தெந்த தூக்கத்தை ஜெயிக்கணும்? சோம்பேறித்தனம் என்ற தூக்கத்தை ஜெயிக்கணும். கவனக்குறைவு என்ற தூக்கத்தை ஜெயிக்கணும். செகண்ட்க்கு அட்டென்ஷனே இருக்கிறது இல்லை. நீ சொன்ன மாதிரி மறந்து போயிடுறது. அதனால அட்டென்ஷன் அல்லது இருக்கணும். கவனக்குறைவுன்ற தூக்கத்தை நம்ம ஜெயிக்கணும். அதுக்கடுத்தது பிறரை பார்க்கக்கூடிய தூக்கம். சரி, பாபா சொல்றாரு அப்படின்னா இவங்க செய்யறாங்களா,
இவங்க செய்கிறாங்களா, யார் செய்கிறாங்க அப்படின்னு பிறரை பார்க்குறோம் இல்லையா, மற்றவர்களை பார்க்குறோம் இல்லையா, அது ஒரு விதமான என்னது, தூக்கம்தான். பிறரை பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டியது செய்யாம விட்டுடுவோம். அதுல பிறரை பார்க்கக்கூடிய தூக்கம். இன்னொரு தூக்கம் என்னன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். நாம செய்வோம் இல்ல, முயல் ஆமை கதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதுல முயலுக்கு என்ன வந்தது? ஓவர் கான்ஃபிடென்ஸ். என்னால செய்ய முடியும், செய்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், எல்லாத்தையும் விட்டுடு, தோல்வி அடையிறது. அந்த தோற்கிறதுக்கான காரணம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ். அது போல நமக்கும் வந்து செய்திருவோம், செய்யாமல போயிடுவோம், செய்திருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்கக்கூடாது. அந்த தூக்கத்துல தூங்கினாலும் தோல்விதான். அடுத்தது போஸ்ட்போன் பண்ற தூக்கம். தள்ளி போடுறோம், நாளைக்கு செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், இரவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ சேவை வந்துடும், ஏதோ ஒரு வேலை வந்துடும் இல்லையா, அப்ப நம்ம அதை போஸ்ட்போன் பண்றோம். அதனால அந்த போஸ்ட்போன் பண்ற தூக்கமும் இருக்கக்கூடாது. அதில் 5 வகையான தூக்கம் மற்ற 5 வகைன்னா சோம்பேறித்தனத்தினுடைய தூக்கம், கவனக்குறைவின் தூக்கம், பிறரை பார்க்கக்கூடிய தூக்கம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் தூக்கம், போஸ்ட்போன் பண்ற தூக்கம். இதெல்லாம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்க கூடாது இல்லையா. ஏன் அப்படின்னா, எல்லாமே பிளான் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் பிளான் பண்றீங்க. நாளைக்கு காலையில நான் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும், 3:30க்கு எழுந்திருக்கணும், இந்த ஸ்வமான்ல இருக்கணும், இப்படியெல்லாம் யோகா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்றீங்க. ஆனா காலையில எழுந்த உடனே தூங்கிடுறீங்க, எழுந்திருக்கவே இல்லை. எல்லாம் செய்றீங்க, ஆனா காலையில எழுந்திருக்கவே இல்லை. என்ன பிரயோஜனம்? ஆகையால பிளான் பண்ணணும். ஓகேங்களா. இதெல்லாம் இந்த மாதிரி வந்து இன்றைக்கு நம்ம என்ன செய்யணுன்றது பிளான் பண்ணுங்க. முரளினுடைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை தாரணைக்காக அப்படின்னு எடுத்துக்கணும். அதை நீங்களே வந்து பிளான் பண்ணுங்க. இன்றைய முரளியிலிருந்து தாரணைக்காக நான் என்ன பாயிண்ட், பாபாவை தாரணை கொண்டு சொல்லியிருப்பார், ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் ஏதாவது இருக்கும் இல்லையா, தாரணைக்காக ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது தியாகத்திற்காக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. முரளியில கண்டிப்பா இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா. இல்ல நீங்க உங்க குறை என்ன இருக்கோ, உங்க பலவீனம் என்ன இருக்கோ, எதை நீங்க வந்து விடணும்னு நினைக்கிறீங்களோ, தியாகத்திற்கான பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்ன, மனனத்திற்கான ஒரு பாயிண்ட், ஞான சிந்தனை செய்யறதுக்கான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 4வது யோகா பயிற்சிக்காக ஒரு பாயிண்ட். யோகா பயிற்சி செய்யறதுக்கு அதுக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து யோகா பயிற்சி செய்யணும். உதாரணத்திற்கு இன்னைக்கு வந்து நம்ம யோகத்திற்காக ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து தீவிர முயற்சிக்காக யோகா பண்றேன் அப்படின்னு பிளான் பண்ணலாம். உங்களுடைய தினச்சரியா அனுசாரம் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து யோகா பயிற்சி எடுத்து அடுத்தது ஸ்வமானுடைய பயிற்சி. இந்த ஸ்வமான்ல நான் இன்னைக்கு இருப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்வமான் வந்து செலக்ட் பண்ணிக்கும். இப்படி டிஃப்ரெண்டா வெரைட்டியா நம்ம வந்து செய்யும் போது நமக்கு அந்த சோம்பேறித்தனம் இருக்காது, கவனக்குறைவு இருக்காது, ஊக்க உற்சாகம் இருக்கும். ஓகேங்களா. புக்ல இப்பவே முடிஞ்ச உடனேயே நீங்க வந்து எழுதிக்கோங்க. தியாகத்திற்கு நான் இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பார் இல்லையா பாபா, தப்பி தவறி இப்படி செய்யக்கூடாது சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி எந்த பாயிண்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. அது போல அடுத்தது வந்து நேத்து செய்தீங்களோ இல்லையோ தெரியல, போட்டோ எடுக்க சொன்னோம், எத்தனை பேர் செய்தீங்கன்னு தெரியல. அந்த ஆப் ஓகே பண்ணி கொடுங்க. நீங்க பண்ணீங்களா முதல்ல? தெரியல உங்களுக்கு. சரி, யாருக்கு தெரியுமோ அவங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு காட்டணும். அது எவ்வளவு நேரம் ஆக போகுது, எவ்வளவு நேரம் ஆக போகுது அது? இல்லப்பா, உன்னுடைய போட்டோ கொடுத்துட்டு இது லட்சுமி நாராயண் போல ஏஐ ஜெனரேஷன் வேணும்னா வந்துடும் தானே, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் தானா, கிரீடம் எல்லாம் அலங்காரம் எல்லாம் வந்துடும். சரி, இன்றைக்கு பிராக்டிக்கல் பாபா என்ன சொன்னார், லெட்டர் எழுதணும். இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ணணும், லெட்டர் வந்து எழுதணும். அப்போ உள்ள இருக்கிற அந்த உணர்வுகள் எல்லாமே பேப்பர்ல வந்துடணும். இது ரொம்ப வந்து ஒரு நல்ல மனதை லேசா வைக்கிறதுக்கு, நல்ல முயற்சி செய்யறதுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கும்.
நான் வந்து மனனம் முரளி கேட்டதுலேருந்து நான் என்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் மனனத்திற்கு அப்படின்னா, இன்னைக்கு என்ன சொன்னார் பாபா? மனதை வென்றால் உலகத்தை வெல்ல முடியாது, மாயாவை வென்றால்தான் உலகத்தை வெல்ல முடியும்னு சொன்னார். மனம் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிட்டேன், சும்மா மைண்ட். அப்போ மனதை பற்றி பாபா இன்னைக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறார், அல்லது எல்லா முரளிலையும் மனதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சிந்தனை பண்ணாலே உங்களுக்கு அந்த மனம் வந்து ஏகாகிரமாக அதில் இருக்கும். இன்றைக்கு பாபா வந்து 2 விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்று மண், இன்னொன்று அம்மன், இல்லையா? அதாவது அந்த கேள்வி பதிலேயே இருக்கு அம்மன். அம்மன் அப்படின்னா எண்ணங்கள் இல்லாத நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை. அது வராதுன்னு பாபா, அது பரந்தாமத்துல தான் இருக்கும். இங்க யாரும் எண்ணங்கள் அற்று இருக்க முடியாது அப்படின்ட்டார். இப்போ ஒரு மனம் என்ற வார்த்தை எடுத்துக்கிட்டோன்னா அம்மன் அப்படின்னு வந்துருச்சு, எண்ணங்கள் அற்ற நிலை. இப்போ அதுக்கு ஒட்டின மாதிரி சில வார்த்தைகள் நம்ம வந்து சிந்தனை பண்ணணும். இன்னொன்று சில முரளிகள்ல பாபா இல்லை உலகத்திலேயே சொல்லுவாங்க தமன். தமன் அப்படின்னா அடக்குறது, இல்லையா? சில நேரத்துல எதிர்த்து பேச முடியறதில்ல, புரிய வைக்க முடியறதில்ல, அல்லது சில கஷ்டங்கள் வருது, சில பிரச்சனைகள் வருது, அது என்ன பண்றீங்க? அடக்கிக்கிறீங்க. அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. உள்ள அந்த உணர்வுகளை வந்து அடக்கி கொள்ள கூடாது. அதுக்கு பேர் தான் தமன். அந்த மாதிரி நீங்க அடக்கிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த நெகட்டிவ் உணர்வுகள் உங்க உடம்புல எங்கேயோ ஸ்டோர் ஆகும், ஆத்மால ஸ்டோர் ஆகும். அது சுமை. அப்படி சுமை இருக்கும் போது தீவிர வேகத்துல உங்களால வந்து போக முடியாது. அந்தர்வாக சரீரத்துல நீங்க பயணம் செய்ய முடியாது. அதனால நீங்க தமன் பண்ணக்கூடாது, எதையுமே உள்ளடக்கி கொள்ள கூடாது. உள்ளடக்கும் சக்தின்னு சொன்னார், அது வேற. உள்ளடக்கும் சக்தினா மற்றவங்களுடைய குறை, அது என்னுடைய குறைதான், அதை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணும், அது வேற விஷயம். உள்ளடக்கிக்கிறதுனா வெளி சொல்ல முடியாம, இல்லையா? அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம சப்ரெஸ் பண்றது. எழுதணும், லெட்டர் எழுதணும். சப்ரெஸ் வந்து பண்ணக்கூடாது. சப்ரெஸ் பண்ண நோயில தான் கொண்டு போய் விடும், இல்லைங்களா? அது விரக்தியா இருப்பாங்க, நிரம்பிய தன்மை இருக்காது, சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, திருப்தியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அசுத்தம் இருக்கு. ஆகையால வந்து பாபா வந்து இந்த அந்தர்வாக ஷரீர் அப்படின்னா அப்ப என்ன இருக்கணும்? அவ்வளோ வந்து மைண்டு கிளியரா இருக்கணும். அதனால தமன் பண்ண கூடாது. இன்னொன்னு வந்து அதுக்கு பாபா நமக்கு என்ன சொல்ற? சுமன் அப்படின்றார். இனி ஃபுல் டே சுமன். இந்த ஒரு வார்த்தை ஞாபகத்துல இருக்கணும். என்ன வார்த்தை? சுமன். அப்படின்னா சுன நல்லது, நல்ல எண்ணங்களை நான் உருவாக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து சுமன் அப்படின்றார். சுமன், நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், அவ்வளவுதான். நல்ல எண்ணங்களையே நான் வந்து என்ன பண்ணும்? உருவாக்கணும். அப்படி இருந்தால்தான் இன்றைக்கு அந்தர்வாக சரீரத்துல நம்ம டிராவல் பண்ண முடியும், நன்மை செய்ய முடியும். அடுத்தது புத்தி பற்றி என்ன சொல்லியிருக்கார் பாபா இன்றைய முரளில? விநாச காலத்துல அன்பு இல்லாத விபரீத புத்தி. அப்படி சிந்திக்கணும். மனதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், புத்தியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? ஏதோ வேண்டாம், முரளில என்ன இருக்கும் அதை கூட என்ன பண்ணலாம், நம்ம வந்து சிந்தனை செய்யலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்வமான் என்ன எடுத்துக்கிறீங்க? மாஸ்டர் சாந்தி கடல், இல்லையா? அது யோகத்துக்கும் எடுத்துக்கலாம். மாஸ்டர் சாந்தி கடல். அப்போ உட்கார்ந்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும்? அசாந்தியில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நான் அந்த அசாந்தியான வைப்ரேஷன்ஸ் வாயுமண்டலம் இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்? சாந்தியின் வைப்ரேஷன்ஸை வந்து பரப்பணும். மாஸ்டர் சாந்தி கடலாகி எவ்ரி ஹவர் 1 minute, 1 மணி நேரத்துல அது பாட்டு வருது, அதுலயே நீங்க பண்ணலாம். இல்லை வேற எந்த நேரத்திலேயே 1 minute வந்து நீங்க நான் மாஸ்டர் சாந்தி கடல், அமைதியினுடைய கிரணங்களை பரப்பணும், பரப்பிட்டு இருக்கிற அப்படின்ற அந்த அனுபவத்துல 1 minute வந்து உட்காருங்க. ஓகேயா? அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு சம்பந்தமா வந்து நம்ம கர்மத்துல வரோன்னா நான் யாரு? சாந்தி தூத். உட்காரும் போது மாஸ்டர் சாந்தி கடல், இல்லையா? கர்மத்துல வரும்போது நான் அமைதி தூதுவன். அப்போ நான் வந்து எப்படி இருக்கணும்? அமைதி தூதுவனுடைய வேலை என்ன?
நடக்கிறது. நீங்க நடக்கும்போது அங்க அமைதி இருக்கணும். நீங்க பேசும்போது அமைதி இருக்கணும். நீங்க சமைக்கும்போது அமைதி இருக்கணும். அ ஆக மொத்தம் எல்லா நேரத்திலயும் அமைதி தூதுவன்னா, அப்படியே அமைதியாக ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு இன்னைக்கு பயிற்சி செய்யணும். இது போல யோகா பயிற்சி எது வேணாலும் நீங்க வந்து யோகத்திற்கு ஒரு 15 மினிட்ஸ் கொடுங்க. எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் கொடுங்க. அதாவது காலையில யோகா பண்றீங்க, மாலையில யோகா பண்றீங்க, 1 ஹவர் பாபா ரூம்ல அவ்வியக்த மாதத்தினுடைய யோகா பண்றீங்க. அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் உங்களுடைய சுய முயற்சிக்காக, முன்னேற்றத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து யோகா அபியாசம், யோகா பயிற்சி நீங்க வந்து செய்யணும். சொமான்னு சொல்லியாச்சு, யோகா பயிற்சி வந்து சொல்லியாச்சு, மனனம் ஆச்சு, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓவரால் வந்து என்ன, இது என்னுடைய கடைசி நாள். அப்போ மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. யார் என்ன செய்தாலோ, எது எப்படி நடந்தாலோ நான் போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆகையால நீங்க செய்து பாருங்க. அந்த நிலையில இருந்தால் நான் என்ன ஃபீல் பண்றேன், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அனுபவ மூர்த்தி ஆகும். அனுபவம் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது போல நீங்க வந்து இன்னைக்கு இந்த முயற்சி செய்தால் அதுல ஒரு தீவிர வேகம்ன்றது வந்துடும். அதனால பெட்ரோல் எப்படி கிளீனா இருக்குன்னா வண்டி ஸ்மூத்தா போகும். அது போல ஃபுல் டே நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். மனதிலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, புத்திலையும் குழப்பம் இருக்கக்கூடாது, செயல்லையும் வந்து டென்ஷன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா வந்து இருக்கணும். அதனால தீவிர முயற்சியாளருக்கு இன்னைக்கு இந்த பாயிண்ட் ஓகேங்களா? செய்யுங்க. முடிஞ்ச உடனே ஒவ்வொரு காரியத்திலையும் செய்துட்டு நாளைக்கு அதனுடைய ரிசல்ட்டும் சொல்லணும். பாபா செய்து நான் சொல்றேன் அப்படின்றார் பிரம்மா பாபா. அது போல நீங்களும் வந்து என்ன பண்ணணும், நீங்க செய்து மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லணும். ஓகேயா? இப்போ வந்து நம்ம ஒரு செகண்டோ இல்லை 30 செகண்ட்ஸாவது நம்ம வந்து மாஸ்டர் அமைதி கடலாகி கிரணங்கள் வந்து கொடுக்கலாம். ஓம் சாந்தி. என்னுடைய எண்ணங்கள் புருவ மத்தியில் ஒருமுகமாகிக் கொண்டிருக்கிறது. மனம் ஒரே சீரான நிலையில் இருக்கிறது. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா, நெற்றியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய அந்தர்வாகக் சரீரத்திற்குள் பிரவேசம் செய்கின்றேன். ஒளி உடலில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். மெதுவாக எழுகின்றேன். ஆஹா, சூக்ஷ்ம உடல் எவ்வளவு லேசாக இருக்கிறது. மேலே பறந்து சென்று கொண்டிருக்கிறேன். அமைதி தூதுவனாகி
மாஸ்டர் அமைதி கடலாகி பறந்து சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் மலை உச்சியில் வசதியாக அமர்ந்திருக்கின்றேன். பீஸ் ஹவுஸாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து அமைதியின் ஒளி நாலாபுறமும் பரவிக்கொண்டிருப்பதை உணர்கின்றேன். அமைதி கடல் சிவ் பாபாவின் ஒளி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. என் மூலமாக அசாந்தியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இயற்கைக்கும் அமைதியின் ஒளி சென்றடைந்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. விஷுவலைசேஷனுக்கு கூட பாபா இன்னைக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கிறார். நீங்க யாரு? சூரியகாந்தி மலர். ஞான சூரியனின் முன்னாடியே ஜஸ்ட் சூரியகாந்தி நினச்சிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே நினைவிற்கு வந்துடும். ஓம் சாந்தி.